யாழ்ரா பாலிடிக்ஸ் சொன்னவங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக சீமான் அவருடைய சித்தாந்தம் தோற்று போய்விட்டதா அல்லது அவருடைய தேர்தல் களப்பணி போதிய அளவில் மக்களை சென்றடையவில்லையா என்ற ஒரு கேள்விதான் எழுப்பியிருக்கிறது. அப்ப ஒரு வாக்கு வங்கி ஒன்று இருக்குது, இளைஞர்கள். அந்த இளைஞர்களை கவரக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அண்மை காலமாகவே ஊழல்வாதிகளை எதிர்ப்பவர்களும் திராவிட கழகத்தை வைத்து ஊழல் செய்தவர்களையும் எதிர்க்கின்ற ஒரு சக்தியை இளைஞர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த சக்தியாக குறிப்பிட்ட காலம் வரை இருந்தவர் யார் என்று பார்த்தால் சீமானவர்கள் இருந்தார்கள். பிற்பட காலங்களில் 2 வருடத்துக்கு முன் ஒரு புதிய சக்தி ஒன்று உருவாகி இருந்தது. யார் என்று பார்த்தால் விஜய் அவர்கள். அப்ப அவரும் ஒரு புறம் பார்க்க ஆக்ரோஷமான திராவிட ஊழல் எதிர்ப்பு வாதியும், ஒரு நடிகர் யுகத்திலிருந்து அரசியல் யுகத்துக்கு வந்த ஊழல்வாதிகளை எதிர்க்கின்ற ஒரு சக்தியாகவும் விஜய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய இவர்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தாலும், ஆனால் சீமான் அவர்கள் இவ்வாறு படுதோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? சீமான் அவர்கள் விஜய் அளவுக்கு போட்டியிட முடியாமல் இருந்தாலும் ஏன் இவ்வளவுக்கு படுதோல்வி அடைகிறார் என்ற ஒரு கேள்வி உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் நிச்சயமா விஜய் அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி எதிர் சித்தாந்தம். அதாவது விஜய் அவர்கள் சொல்லிக் கொண்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரே எனது இரு கண்கள் என்ற குறிப்பிட்டு வந்திருந்தார். ஆனா இந்த சீமான் அவர்கள் இந்த கருத்தை மிகவும் ஆக்ரோஷமாக எதிர்த்திருந்தார். தமிழ் தேசியமும் திராவிடமும் என்பது நேரடி சக்திகள். இந்த இரண்டையும் வைத்து தேர்தல் அரசியலில் போட்டியிடுவது என்பது மக்களை முட்டாளாக்குவதற்கான செயற்பாடாக ஒன்றாக கருதும் என்று சொல்லியிருந்தார். அப்படியான கருத்து தெரிவித்த சீமான் அவர்கள் தோற்று போயிருக்கிறார். ஆனால் இதை சரியாக கை கொண்டிருந்த விஜய் அவர்களுடைய வெற்றியை ஈட்டிருக்கிறார். அதுதான் சொல்ல வேண்டியது. என்னிடத்துல எதுவாக இருந்தாலும் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி போக்கினையும் மற்றும் அவர் இன்று அடைந்த தோல்வியின் விளைவு என்ன என்று அவருடைய பார்க்கணும். கிட்டத்தட்ட 2016 ஆண்டு தேர்தலில் 1.1% வாக்குகளை பெற்றிருந்த சீமான் அவர்கள் 2019 ஆண்டு தேர்தலையும் 3.9% வாக்குகளையும் பெற்றிருந்தார். 2021 ஆண்டு 6.6 வாக்குகள். இதன் மூலம் தான் அவர்களுக்கு மாநில கட்சி என்ற அந்தஸ்து கிடைத்திருந்தது. 2024 ஆண்டு கிட்டத்தட்ட 8.2% வாக்குகளும் கிடைத்திருந்தது. 2026 ஆண்டு 3% வாக்குகளை பெற்றதோடு, குறைவான வாக்குகளை பெற்றதோடு போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி. அதில் குறிப்பாக காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முக்கிய தலைவருமான சீமான் அவர்களை 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்ததுடன் கட்டுப்பணத்தையும் இழந்திருக்கிறார் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களை பெரும் அதிர்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கு. இந்த அதிர்ச்சியானது எதிர்வரும் தேர்தல்களையும் பிரதிபலிக்கும் என்று சொல்ல வேணும். காரணம் என்னவென்றால் விஜயின் பாரிய வளர்ச்சியானது சீமானுக்கு பாரிய ஒரு வீழ்ச்சியே கொடுத்திருக்கின்றது. அடுத்தடுத்த தேர்தலையும் சரி விஜயின் வளர்ச்சி மிகவும் ஒரு பெரிதாகத்தான் அமைய போகுது. காரணம் என்னவென்றால் இதற்கு அடுத்த தேர்தல்கள் வருங்காலத்தில் விஜய் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சீமானவர்கள ஒரு சித்தாந்தம் ஒரு அடிவாங்கிய நிலையிலே செல்லும் என்ற ஒரு அரசியல் அவதானிகளோட ஒரு கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால், ஒரு கட்சியானது இந்திய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியானது மாநில அந்தஸ்து பெற வேண்டுமாக இருந்தால், மாநில கட்சி என்ற அந்தஸ்து பெற வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 6% வாக்குகளை பெற்றுக்கணும். ஆனால் சீமான் அவர்களுக்கு இப்போது கிடைத்திருக்காங்க 3 இல்லை 4% வாக்குலாம் கிடைத்திருக்கு. இப்போ இதன் அடிப்படையில் பார்க்குறது மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கும் நிலை சீமான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த அந்தஸ்தை அவர்கள் இழப்பார்கள் அவருடைய கட்சி சின்னம் பறிபோகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ அதே நேரத்தில் மாநில கட்சி என்ற அந்த அந்தஸ்தை அவர் இழக்கிறார் என்ற ரீதியில் பல காணொலிகளில் வர ஒரு ஸ்பூர்ண விடங்கள் ஆரம்ப காலத்தொட்டு இந்த கட்சி சின்னம் சார்ந்த ஒரு பெரிய ஒரு இழப்பீடு எங்களுக்கு காணப்படுகிறது. இந்த கட்சி சின்னம் மாறி மாறி வருவதனால் மக்கள் குழப்பம் அடைகிறார்கள். சீமானுடைய கட்சியோ அல்லது நாம் தமிழர் என்ற கட்சியினுடைய சின்னம் என்ன என்ற குழப்பத்திலே நாங்கள் பல வாக்காளர்களை இழந்திருக்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சீமான் அவர்கள் சுமத்தி வருகிறார். அப்ப இனிவரும் காலங்களிலும் இப்ப அவருடைய மாநில அந்தஸ்து பறிபோகமாக இருந்தால் அவர் கட்சியினுடைய சின்னம் பெரிய ஒரு சவாலாக வருகின்ற தேர்தலில் அவர் சந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்ப இப்படி இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஈழத்தை பொறுத்தவரை ஈழ மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவு இருந்தது. அதே விட இப்ப விஜயனுடைய நற்பணி மன்றங்கள் எல்லாம் பல்வேறுபட நற்பணியை செய்ய வழிகிட்டு இருக்கிறார்கள். என்னதுக்காக என்றால் விஜயனுடைய வெற்றியை இதைத்தான் சொல்லணும். நேற்றைய தினம் காக்கைதீவு பகுதியிலையும் சரி, அதை தொடர்ந்து புறநகர் பகுதிகளையும் சரி அதிகப்படியான வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருந்து வெற்றி கொண்டாட்டங்களோடு ஒரு சில உதவி திட்டங்களும் விஜய் கட்சி சார்பாக விஜய் வென்றதன் தோற்றப்பாடு காரணமாக அவர்கள் அதிகப்படியாக நன்கொடைகளையும் வழங்கியிருந்தார்கள். இந்த இப்படியான சந்தர்ப்பத்தை இந்த இடத்துல முன்னைய காலத்துல எம்ஜிஆர் சிலை வைத்தார்கள். எம்ஜிஆருடைய கட்சியினுடைய தாக்கம் பாரிய அளவில் வடகிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. அப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கப்பட்டு வருகிறது
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் தமிழக வெற்றி கழகம் என்று பார்க்காம விஜயனுடைய ரசிகர் மன்றங்கள் வந்து அதிகமாகவே வடகிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. அப்ப அந்த ரசிகர் மன்றங்கள்லாம் ஒரு காலத்துல அரசியல் கட்சியாக மாற்ற அடைவதற்கு பெரும் ஒரு சக்தியாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கட்சி சின்னங்கள் இங்கு பரவு வலுக்கிட்டு இருக்கிறது, வேர் ஊன்ற வலுக்கிட்டு இருக்கிறது. அப்ப வருங்காலத்துல வந்து அவருடைய கட்சியானது, அவருடைய நற்பணி மன்றமானது இலங்கை தேசத்தில் தேர்தலில் சந்திக்கக்கூடிய ஒரு பலமாக மாறி வருகிறது என்பதுதான் மறைக்க முடியாத ஒரு உண்மை. அப்படியான இளைஞர்கள் வந்து ஒரு நடிகரின் பின்னால் சுற்றி கொண்டு ஒரு சிறந்த வழியில் செல்வார்களாக இருந்தால் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையின் பின்னால் இந்த இளைஞர்கள் சென்று அதை தொடர்ந்து விஜயம் அவர்கள் ஆதரித்தார்கள் என்றால் இது வரவேற்கத்தக்க ஒன்றாக அமையும். என்றுமே ஈழ மக்கள் வந்து அதை விலகில் செல்ல மாட்டார்கள் நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. அதனால முக்கியமாக சீமான் அவர்களுக்கான ஆதரவாளர்களும் ஈழத்தில் சரிக்கு சமமாக உள்ளன. காரணம் என்னவென்றால் சீமான் அவர்களின் வெற்றி வேண்டி இலங்கையில் வடபகுதியில் அதிகப்படியாக காட்சிப்படுத்தல்கள், சீமானுடைய பேனர்கள் காட்சிப்படுத்தல்கள் சரி, கிழக்கிலும் சரி இதே போன்று இடம்பெற்றது இங்கே குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கு. இவ்வாறு ஒரு புறம் இருக்கு. இப்போ முக்கியமாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்றால் நேற்றைய தினம் 5ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதி வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊடக சந்திப்பில் யார் கலந்து கொண்டிருக்கிறார்? நாமல், முன்னாள் ஜனாதிபதியின் மகன் நாமல் அவர்களும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் அவர்கள் வந்து கலந்து கொண்டு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் கச்சத்தீவை கேட்டிருக்கிறார். நாங்கள் கச்சத்தீவை தர மாட்டோம், கச்சத்தீவுக்கு வேணுமெண்டா நீங்க வந்து போங்க, ஒழுங்கான அந்த டூரிஸ்ட் விசா சுற்றுலா பயணிகள் அல்லது வந்து பெருநாள் கூட்டம் வந்து நீங்க ஒழுங்கான சட்ட நடவடிக்கை ஊடாக எங்களோட அனுமதி பெற்று உள்ள வந்து அந்த பெற்று செல்லுங்கள். ஆனால் கச்சத்தீவுலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சி, இந்திய அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கின்ற, இந்திய அரசின் கீழ் இருக்கிற ஒரு மாநிலம். இப்போ இந்த மாநிலம் வந்து ஏனைய நாட்டினுடைய நிலப்பரப்பு சார்ந்தவோ அல்லது தீர்மானம் சார்ந்தோ தலையிட முடியாது என்ற ஒரு எச்சரிக்கை தோணியிலான ஒரு விடயத்தை எச்சரிக்கை தோணியிலான ஒரு வாழ்த்தை தான். நிச்சயமாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முதலாவது தமிழகத்தில் வெற்றி கொண்டிருந்த விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களோடு சேர்த்த வகையிலான இப்படியான ஒரு எதிர்ப்பு துணி, ஒரு எச்சரிக்கை துணி என்ற வகையிலாம் அவதானிக்கக்கூடிய இவர் வாழ்த்து தெரிவித்தவன தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய உறுப்பினர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. எங்கட தலைவருக்கு நீங்க வந்து வாழ்த்து தெரிவிக்க கூடாது, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை, ரீதியில வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து அவர் பதுக்கடிதம் அதுக்கு எதிர்ப்பு தான் இதா என்ற மாதிரிலாம் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசானது தமிழ்நாட்டு அரசானது வந்து இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வந்து இலங்கை தமிழர்கள் மீது யாருமே கை வைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்ப இதெல்லாம் அவங்களுடைய உட்குத்த அரசியலப்பா, இதை தாண்டி நாங்கள் வெளிவர வேண்டும். பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன நடக்க போகிறது. அதே சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்சே இன்னொரு விடயத்தை தெரிவித்திருக்கார். விஜய் அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. என்னன்னா வந்து அதிகப்படியான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கு. அதிகப்படியான வாக்குறுதிகளை வழங்கினா அவர் நிச்சயமா நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினால்தான் மக்கள் மனதில் தொடர்ந்து நிலைத்து நிற்பார். இப்படியாக அவர் நிறைவேற்றாவிட்டால் இலங்கையில நடைமுறையில் காணப்படுற அரசாங்கத்தை போல மக்கள் அவர்கள் மீது ஒரு வெறுப்பை கொண்டுருவாங்க. இப்போ அப்படித்தான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் நடக்காம நீங்க பார்த்துக் கொள்ளுங்க என்ற ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கு. அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். நான் சொல்றேன், இப்ப அரசாங்கம் முதல் அரசாங்கம் இருந்தது, அவர்கள் வழங்கின வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்கள். அப்ப அவர்கள் வந்து இவர்கள் விமர்சிக்கிறார்களா என்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்க தொடர்ச்சியாக பார்ப்போம். யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்கள், நன்றி, வணக்கம்.